Peace of Jesus Christ Ministries. Divine Peace Time. தெய்வீக சமாதான நேரம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அநேகர் நம்ம ப்ரோக்ராமை பார்க்குறாங்க, ஜெபத்திற்காகவும் மற்ற ஆலோசனைகளுக்காகவும் அவங்க ஃபோன் பண்ணி அவங்க கேட்குறாங்க. நான் ஜெபம் பண்ண கர்த்தர் உதவி செய்கிறார். ஒரு சில அற்புதங்கள் அடையாளங்கள் கூட ஆண்டவர் கிரியை செய்து ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமை நீங்கள் பாருங்கள். இப்பொழுதும் இந்த வருஷத்தில் இந்த புதிய வருஷத்தை காண செய்த தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கடந்த 2025 ஆண்டு முழுவதும் அற்புதமாய் ஆண்டவர் நம்மை நடத்தி வந்தார். ஒவ்வொரு நாளும் ஜீவன் கொடுத்து சுகபலன் ஆரோக்கியம் கொடுத்து நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து நல்லவராக இருந்து கர்த்தர் நம்மை அவர் நடத்தி வந்திருக்கிறார். அநேகர் அந்த ஃபோன் பண்ணுற காரியங்களை வைத்து பார்க்கும் பொழுது அவங்க திருச்சபைக்கு போகிறவங்களும் ஃபோன் பண்ணுறாங்க, மற்ற ஆண்டவரை அறியாதவர்களும் ஃபோன் பண்ணுறாங்க, கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறார்கள். அவர்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். இப்பொழுதும் புதிய வருஷத்தில் சங்கீதம் 65 வாசிக்கிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுவேன்னு சொன்ன தேவன் இந்த ஆண்டிலே அவர் நன்மையால் நம்ம வாழ்க்கையை முடிசூட்ட ஒரு வல்லவராய் இருக்கிறார். அப்போஸ்தலர் 10:38 வாசிக்கிறோம். அவர் நன்மை செய்யும்படி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். பிசாசின் பிடியில் இருக்கிற யாவரையும் குணமாக்குகிறவராக விடுவிக்கிறவராக அவர் சுற்றி திரிந்தார். வியாதியஸ்தரை கண்டபொழுது இயேசு கிறிஸ்து மனதுருகினார். ஹல்லேலூயா. வேதத்திலே ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த வசனத்தின் மூலம் உங்களோடு கூட நான் ஆண்டுடைய வார்த்தை கொடுக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் ஒரு பகுதி வாசிக்கிறோம். 38ஆம் வசனத்திலேருந்து நான் வாசிக்க நீங்கள் கவனிங்க. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். எனக்கு அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபொழுது அவர் ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். நரிகளுக்கு குழிகளும் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு தலை சாக்க இடமில்லை என்று சொல்லி அவர் தொடர்ச்சியாக கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் ஓய்வில்லாமல் 3.5 ஆண்டு காலங்கள் வல்லமையாய் ஊழியம் செய்தார். இப்படி செய்யும்பொழுது அங்கே நடந்த ஒரு நிகழ்வு எழுதப்பட்டிருக்கிறது. பிரயாணமாய் வருகிறார். இந்த கிராமத்தில் மார்த்தாள் மரியாள் என்று சொல்லி 2 சகோதரிகள், அக்கா தங்கச்சி இருக்கிறாங்க. அவங்க வந்தோடனே அந்த மரியாள் என்ற தங்கச்சி என்ன பண்ணுறாங்க, இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து இயேசுவின் வசனத்தை அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மார்த்தாளோ, ஐயோ, ஆண்டவர் அழைச்சிட்டமே, அவருக்கு சாப்பாடு ரெடி பண்ணணும், விருந்து ரெடி பண்ணணும், கனப்படுத்தணும்னு சொல்லி பற்பல வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள். நல்லது தான். ஒரு பெரிய மூத்த போதகர் ஒருத்தவங்க சொன்னாங்க, இப்போ அந்த ஐயா மறிச்சிட்டாங்க, நான் எந்த ஊழியர்களுடைய பேரையும் சொல்ல விரும்பலை, ஏன்னா அது எனக்கு நான் விரும்புறதில்லை. அது மாதிரி அவர் சொல்லுவாராம், உண்மையாக ஒரு வீட்டில் மார்த்தாள் மரியாள் இருந்தால் பற்பலை வேலைகளை செய்கிற மார்த்தாள் தான் எனக்கு பிடிக்கும் அப்படிம்பாராம். ஒரு பெரிய பாஸ்டர் அவர். ஆனால் இங்கே அப்படி தான், மார்த்தாளம்மா பற்பல வேலையை செய்கிறாங்க, சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க, விருந்து ரெடி பண்ணுறாங்க. அதில் வாசிக்கிறோம், வருத்தமடைந்துன்னு போட்டிருக்கு. அவங்க வருத்தமடைகிற அளவுக்கு, ரொம்ப சஃபர் ஆகிற அளவுக்கு வேலைகளை செஞ்சுருக்காங்க போல். ஆண்டவர்கிட்டே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ஆண்டவரே, நான் தனியாக அப்படி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என் சிஸ்டர் வந்து இப்படி இங்கே உட்காந்துருக்குறாங்க, நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்களே,
உங்களுக்கு அதை குறித்து உங்களுக்கு கவலை இல்லையான்னு, ஆண்டவரே கவலை இல்லையான்னு சொல்லி அந்த மார்த்தாள் கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்லுங்கள் ஆண்டவரே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இயேசு பாருங்கள், உடனே போயிட்டு வேலை செய்யணும்னு சொல்லலை. அது அந்த இன்சிடென்ட் நினச்சி பாருங்கள். வீட்டுக்கு வராரு, அவங்க போயிட்டு ஆண்டவருக்கு சமையல் விருந்து போன்ற காரியங்களை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த அம்மா சகோதரி மரியாள் உட்காந்துன்னு பேச ஆரம்பிச்சிடுறாரு. ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து 39 வசனத்தில் உடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாள். உடனே அவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு. எதை பற்றி யோசிக்கல. காஃபி குடிக்கணும், டீ குடிக்கணும், தண்ணி வேணும், சாப்பாடு, எதையுமே யோசிக்கல. அவர் பேச ஆரம்பிச்சு கர்த்தருடைய வார்த்தையை பேச ஆரம்பிச்சிடுறாரு. இப்படி மார்த்தாள் அக்காக்காரங்க வந்து சொன்னோன்னே 41 வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே 2 டைம் சொல்கிறார். அது என்ன? இல்லைம்மா அந்த வர சொல்கிறான்னு சொல்லலாம், இல்லைம்மா அப்படி ஏதோ ஒன்று சொல்லலாம். ஆனால் இவர் மார்த்தாளுடைய மனுஷனோ முகத்தை கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். மார்த்தாளுடைய இருதயத்தை பார்த்துட்டார். பல கவலைகள், இங்கிலீஷில் ட்ரபிள் அண்ட் ஒரிஸ்ன்னு போட்டிருக்கு. அவங்க பல ட்ரபிள், பல ஒரிஸு, பல பிரச்சனைகளையும் கவலைகள்லையும் சிக்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு மட்டும் ஆண்டவர் அதை சொல்ல மாதிரி இல்லை. மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. உன்னுடைய சகோதரி மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல குட் பார்ட், நல்ல பங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் பாதம் தான் நல்ல பங்கு. நீங்கள் பல காரியங்களை 127 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேரப்பட வேலையிலே தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறதும் விருதா. அவரே பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். பல கஷ்டம், பல உழைக்கிறாங்க, தப்பு இல்லை, உழைக்கிறது நல்லது தான். ஆனால் கர்த்தருக்கு, திரும்ப அதே வசனம் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மத்தேயு 6:33, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும். எதுக்கு புது வருஷ ஆராதனை? எல்லா விசுவாசிகளும் தேவ சமூகத்தில் வராங்க. ஒரு வருஷத்தின் துவக்கம், அதில் தேவ சமூகம் தேவைப்படுகிறது. கர்த்தருடைய சமூகத்தில் வருஷத்தை துவங்குவோன்னு நினச்சி வராங்க. வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவர் சமூகத்துக்கு வரணும். ஒரு வருஷத்தின் துவக்கம், ஒரு மாதத்தின் துவக்கம், ஒரு வாரத்தின் துவக்கம், ஒரு நாளின் துவக்கம். அதிகாலை வேலை 5 மணியோ 4 மணியோ அதிகாலையில் எழுந்த உடனே முதல்ல கர்த்தருக்கு அந்த டைமை கூட. எந்திரிச்சோடனே இன்றைக்கி என்ன பண்ணுறோம்? முதல்ல எந்திரிக்கணும். அப்புறம் அப்படியே எந்திரிச்சிட்டாலும் சிலவு என்ன பண்ணுறோம்? எந்திரிச்சோடனே முதல்ல செல்லு தான். இப்போ நாள் அப்படி போயிடுச்சு. எந்திரிச்சோடனே முதல்ல எதை பார்க்குறோம்ல செல்லை எடுத்து உடனே அதில் பார்த்தா, நான் சில நாளில் ஜெபம் முடிச்சுட்டோ முடியும் செல்லை பார்க்கும்போது எல்லாம் ஆன்லைனில் இருப்பாங்க காலையிலேயே. நீங்கள் ஏன் பார்க்குறீங்கன்னு கேட்காதீங்க. அப்படி பார்த்துட்டு உடனே டக்குன்னு ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷத்தில் வச்சுட்டு ஜெபம் பண்ணிவிடுவோம். ஏன்னா அதிலே இருக்கிறது இல்லை. உடனே எல்லோரும் காலையிலே செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, தூங்கி முழிச்சிட்டா. ஆனால் முதல்ல தேவ சமூகம். முதல்ல எந்திரிச்சோடனே வேதத்தை படிக்கலாம், தப்பு இல்லை. முதல்ல ஜெபம் 5 மணியோ 4:30 மணியோ 4 மணியோ 3:30, உங்களுக்கு கர்த்தர் எப்படி எழுப்பி விட்றாரோ உங்களுடைய அந்த ஜெப நேரங்கள் தேவ சமூகத்தில். அந்த நாளின் துவக்கத்தை கர்த்தருக்கு நம்ம கொடுப்போம். தேவ சமூகம், சர்ச்சி ஆராதனை நேரத்தை அசட்டை பண்ணக்கூடாது. எத்தனையோ பேர் ஆராதனை அசட்டை பண்ணுறாங்க. தேவ பிள்ளைகள் அலட்சியமாக ஹாஸ்பிட்டல்லே மற்ற இடத்துல நேரங்களை செலவு பண்ணுறாங்க. சபைக்கு லேட்டாக வர்றது நம்ம கண் கூட பார்க்குறோம். நம்ம ஆண்டவர் அறியாமல் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறவங்க காரியம் வேறு. ஆனால் கர்த்தர் வேறு பிரித்து அவர்களை அழைத்து பிள்ளையாய் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெறுறாங்க, கிருபைகளை பெறுறாங்க, தேவனாலே உயர்த்தப்படுகிறார்கள். ஹல்லேலூயா! எவ்வளோ காரியங்கள் இயேசு கிறிஸ்து எவ்வளோ நன்மையை அவருடைய திருச்சபையின் வருகிற பிள்ளைகளுக்கு செய்கிறார். பார்த்தீங்கனாலே தெரியும், வித்தியாசம் அருமையாக தெரியும். ஆனால் அவங்க அலட்சியமாக அநேகர் இருக்கிறார்கள். அப்போ கர்த்தருடைய சமூகம் தான் நமக்கு பெருசு. அநேக காரியங்களுக்கு கவலைப்பட்டு கலங்க தேவையில்லை. தேவையானது ஒன்று தான். ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். குட் பார்ட் இயேசு கிறிஸ்து. நல்ல பங்கு. அவர் சமூகத்தில் உட்காந்து அவரை பார்த்தோன்னே வேறு எதுவுமே அவங்க யோசிக்கலை. இந்த அம்மா என்ன பண்ணாங்க? பெரிய மார்த்தாள் அப்படியே போய் அவங்க செய்கிறது கரெக்டாக இருந்தால் கூட கர்த்தர் விரும்புகிறது என்ன? அவர் பாதம் தான். நீங்கள் கர்த்தருக்காக அநேக காரியங்களை செஞ்சால் கூட, எங்கள் ஊழியர்களுக்கெல்லாம் எங்களுக்கு மூத்த போதகர்கள் அப்படி தான் சொல்லி எங்களை வளர்த்துருக்குறாங்க. நீங்கள் தேவனுக்காக ஊழியம் செஞ்சால் கூட நல்லது தான்.
ஆனால் அதற்கு முன்னால் தேவ பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு மணி நேரம் பிரசங்கம் பண்ணுனா அதற்காக பல மணி நேரம் ஜெபிக்கணும். பில்லி கிரஹாம் ஐயான்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அமெரிக்க தேசத்தில் பிரபலமான ஊழியர். அவர் ஒரே பிரசங்கத்தில் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. அவர் சொல்ல, ஒரு பிரசங்கம் பண்ணால் பாஸ்டர் அப்படியே வந்து வசனத்தை எடுத்து இன்றைக்கி அநேகர் பேசுகிறாங்க, வசனத்தை வச்சு ஈட்டி மாதிரி குத்துறாங்க. அது இல்லை, அந்த பிரசங்கத்துக்கு அடிப்படையானது அபிஷேகம் இருக்கணும், வல்லம் இருக்கணும், கம்பேஷன், ஆண்டுடைய மனதுருக்கம் இருக்கணும், பிரசன்னம் இருக்கணும், அந்த பரிசுத்தத்துக்குள்ள தேவ அன்பு இருக்கணும், பரிசுத்த ஆவியானவரோடு தான் பேசணும். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அப்போஸ்தலர் பவுல் சொல்ல, கொரிந்தியரில் எழுத்து கொள்ளும் வசனத்தை எடுத்து நேரடியாக பேசுகிறாங்க பெரிய அநேகர், பெரிய ஞானமுள்ளவர்களாக. ஆனால் அந்த பிரசங்கத்துக்கு கீழே தேவ ஆவியானுடைய நிறைவு இருக்கணும். கர்த்தர் பேச சொன்னார் அவங்கள இந்த வசனங்களை வியாக்கியானம் பண்ண, கர்த்தருடைய பிரசன்னத்தில் வியாக்கியானம் பண்ணப்பட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பெரிய பேச்சாளர் என்று நம்ம பேசக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம் அதுதான் தேவை. எத்தனையோ பிரசன்னத்தை கேட்குறோம், என்னாலே தாங்க முடியல, ஆனால் அதுக்கு கர்த்தரை நான் அழைக்கல. கர்த்தருடைய வார்த்தை அபிஷேகத்தோடு யாரையும் புண்படாமல் கர்த்தருடைய வசனத்தை வசனமாக பேச தான் கர்த்தர் நம்மை ஊழியர்களை அழைத்திருக்கிறார். அதுதான் வாழ்க்கையை கட்டி எழுப்பும். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பிரேயரில் என்னோட கலந்து கொள்ளுங்கள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எடுத்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளையிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் இயேசுப்பாவுடைய நாமத்திலே வந்திருக்கிறோம். பிதாவே, கடந்த வருஷங்கள் நடத்தி இந்த புதிய 2026 வருஷத்தை கொடுத்த தேவன் இந்த ஆண்டு முழுவதும் கிருபையாய் நடத்தும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். கிருபையிலே வளரணும், அபிஷேகத்தில் வளரணும், ஆவிக்குரிய வரங்கள் வல்லமைகளை வளரணும், பொருளாதாரத்தில் வளரணும், சரீர பலன் ஆரோக்கியம் வளரணும். ராஜா, கிறிஸ்துவிலே வளரக்கூடியவர்களாக இவருடைய மாற்றும் ஐயா. ஆண்டவரை அறியாத ஒரு குழந்தையாக இருக்கிறவர்கள் கலங்கமில்லாத ஞானப்பழ வசனம் அவர்களுக்குள்ளே செயல்படட்டும், ஆண்டவருக்குள்ளே வரட்டும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும். ராஜா, இந்த வருஷத்தை நன்மையால் நீங்கள் நடத்தும்படி ஜெபிக்கிறேன். இந்த அருமையான மரியாதை போல உங்களுடைய சமூகத்திலே காத்திருந்த நேரத்தை கொடுத்து 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரமோ ஒரு நாளின் ஒரு மணிக்கணக்கான நேரங்களை கர்த்தருக்கு கொடுத்து தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணிட்டு தங்களுடைய பணிகளை செய்ய கர்த்தாவே உதவி செய்யும். கர்த்தருடைய காரியங்களை முதன்மை செலுத்தி மற்ற எல்லாவற்றிலும் செழித்து விளங்க கர்த்தர் உதவி செய்யும். 3 யோவான் 1 2 சொல்லப்பட்டது, ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து செழித்து சுகமாயிருக்க வேண்டுகிறேன் என்று அப்போஸ்தலன் யோவான் சொன்னது போல அவர்கள் இந்த ஆண்டு முழுவதும் சுகமாயிருக்கும்படி வேண்டி நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதியோடு பிரச்சனையோடு இருக்கலாம் ஜெபிக்கிறேன். பிரச்சனை வியாதிகளை மாற்றும், சுகத்தை தாரும், கல்வாரி குணமாக்கும் வல்லமை ஒவ்வொரு வியாதியின் சரி பொழுது இறங்கி வருவதாக தழும்புள்ளகள் தொடுங்க ஆண்டவர். அற்புத சுகம் தாரும், பலவீனங்கள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சுகம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும், நன்மை உண்டாகட்டும். ஐயா, நன்மையாக கிரியை செய்ய. நீங்கள் தான் எல்லாம், உம்மால் எல்லாம் முடியும், தேவனால் எல்லாம் கூடும், தேவனால் முடியாது ஒன்றுமில்லை. அப்பா, கிரியை செய்யுங்க, கிருபை தாரும், அற்புதங்களை செய்யும் ஐயா, வழி நடத்தும் ஆண்டவரே. துன்பத்தை கண்ட வருஷங்களும் சிறுமைப்படுத்த நாட்களுக்கும் சரியாய் மகிழ்ச்சியாக 90 சங்கீதத்தில் சொல்லப்பட்டது போல நடத்துங்க ஆண்டவரே. தொடர்ந்து வழி நடத்து. அப்படி செய்ததுக்காய் ஸ்தோத்திரம். இதை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உண்மையை உயர்த்தி நாங்கள் என்றென்றுமாய் மகிமைப்படுத்துகிறோம். எல்லா கணம் துதி மகிமை ஏறெடுக்கிறே சப்பா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் G.J. மைக்கே, பீஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரீஸ், MK தோட்டம், சிதம்பரம். செல் நம்பர் 7530084562.